டெய்லி ஈவினிங் எழுந்த உடனே வேலை டீ வைக்கிறது தான். அதை முதல்ல வச்சு குடித்தா தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அப்போ தான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்வேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுவும். என்னால் டீ இல்லாமல் இருக்கவே முடியாது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு டீயை வைக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு டீயை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே என்னோடய குழந்தை எழுந்திரிச்சிட்டான். எழுந்துட்டு அவன் வேறு பசிக்கு எழுதிட்டு இருந்தான். சரி, முதல்ல பாலையும் ஹீட் பண்ணிவிடுவோம், பண்ணி அந்த வேலையும் முடிப்போம் அப்படின்னு நினச்சேன். எப்போயுமே பாத்திரம் வந்து அப்பப்பயே நான் வாஷ் பண்ணிவிடுவேங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நான் எந்த பாத்திரம் வாஷ் பண்ணாமல் போட்டுட்டு போயிடலாம் படுத்துட்டேங்க லஞ்சு முடிச்சுட்டு. அண்ட் தென் வந்துட்டு டீயை ஒரு பக்கம் வச்சுட்டு, சரி கொஞ்சம் பாத்திரம் தானே இருக்குது, அதையும் விளக்கிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னோடய பையனுக்கும் பசி இருந்ததுனால சரி முதல்ல பாலை ரெடி பண்ணி அவனுக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த வேலையில் கொஞ்சம் இறங்கினேன். அதையும் முடிச்சுக்கிட்டே அடுத்து பால் பொங்குதா, டீ ரெடி ஆகிடுச்சான்னு அதை வேறு பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது எப்போவுமே பொங்காதுங்க. நாம் எப்போ பார்க்காம இருக்கோமோ அந்த நிமிஷம் கரெக்டாக வெளியே வந்து நிற்கும். அண்ட் தென் இது அப்படியே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படியே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. நைட்டு டின்னர் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் ஹாங்காங்க்கு ஒரு வேலையாக போயிட்டாங்க. சரி, அவங்களும் இல்லை. சரி, ஏதாவது கடையில் வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சேம் டைம் சரி பால் ரெடி ஆகிடுச்சு, அவனுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வேலை செய்ய முடியுங்க. இல்லைனா காலை பிடிச்சிட்டு வந்து நின்று கற்றுட்டே இருப்பான். ஏன்னா இங்கே குழந்தைங்கள பார்த்துக்க யாரும் இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் டேக் கேர் பண்ணணும். அண்ட் தென் சரி அவனுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா பூஸ்ட் டப்பான்னு பார்க்குறீங்களா? எல்லா வீடு மாதிரி தாங்க இங்கேயும். பூஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் காலி ஆகிட்டா நம்ம உடனே அதை தானே பண்ணுவோம். சர்க்கரை போட்டு வச்சுட்டேங்க. அப்புறம் ஏலக்காய் போட்டு டீ கொதிச்சிட்டு இருந்துச்சு. சரி 2 ஏலக்காயை தட்டி போட்டுருவோம் அப்படின்ட்டு அதையும் தட்டி போட்டு நல்லா மணக்க ஒரு டீ வச்சுட்டு இருந்தாங்க. ஏலக்காய் வாசத்தோட என்னோடய டீ கொதிச்சிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் டக்குன்னு என் பையன் வேறு வந்துட்டான் பாருங்கள். வந்து நிற்கிறான். ஏன்டா நானே பசிக்குதுன்றேன், நீ ஏலக்காய் தட்டிகிட்டு இருக்கியான்னு நினச்சிட்டு என்னை வந்து அவனே முறைச்சிட்டு இருந்தான். இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு பேரலாக அவனுக்கும் ரெடி பண்ணேன். அண்ட் தென் பால் இருந்தது கொஞ்சம் தாங்க இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இன்னும் தேவைப்படுமே அப்படின்னு சரி அதையும் இந்த டீ கொதிக்கிற கேப்பில் காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வச்சேங்க. இங்கே பால் பார்த்திங்கன்னா ஒரு 10 வாங்கினோன்னா இது இம்போர்ட்டட் தாங்க. இவங்க யாரும் பால் வந்து நம்மள மாதிரி விரும்பி குடிக்க மாட்டாங்க. ஸோ இது இம்போர்ட்டடு எங்களுக்கு. அந்த ஒரு டின்னை ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு நாள் கரெக்டாக 1 லிட்டர் மெஷர்மெண்ட் தாங்க வரும். இதில் நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் ஒரு 120 ரூபா மாதிரி வருங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே. பட் நம்ம என்ன பண்ணுறது, ஃபாரின் வரதே ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தானே வரோம். ஸோ இது எல்லாமே நம்ம செலவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சேம் டைம் நம்மளால் முடிஞ்சதை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருக்கணுங்க. அவ்வளோதான், வேறு என்ன பண்ண போகிறோம். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு இருந்த பாத்திரம் ஒரு 4 பாத்திரத்தை விளக்கிட்டு என்னோடய டீ அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. சரி, ஓகே, என்னோடய டீ பிளேஸுன்னு ஒன்று இருக்குங்க. முதல்ல டீயை ஊற்றிட்டு கிளம்புவோம் அப்படின்னு தொலைவிட்டு இருந்தேன். என்ன தொலைவுறேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய வடிகட்டியை காணோம். ஸோ கடைசியாக கிடச்சிடுச்சு. அதை எடுத்துகிட்டு அப்படியே டீயை ஃபில்ட்ரு பண்ணும்போதே அந்த ஏலக்காய் வாசனைங்க டக்குன்னு அழகாக எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன். ஏன்னா நான் அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அம்மாவுக்கு சம்டைம்ஸ் வீடியோ கால் பேசுவேன். அக்கா இருக்காங்க, அக்காவுக்கும் பேசுவேன். ஏதோ ஒரு வேலை பார்க்கணுமே நம்ம அப்படிங்கிறதுக்காக கூலாக போயிட்டு டீயை ரெடி பண்ணிவிட்டு பேரலாம் அந்த பாத்திரத்தை அப்படியே வாஷ் பண்ணிடுவேங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பாத்திரத்தை போட்டு வைக்கிறத விட அப்பப்போ வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்பப்போவே வாஷ் பண்ணிடுவேன். சிங்கில் பாத்திரமே போட மாட்டேன். ஏன்னா இங்கே மெய்டு யாரும் நான் வச்சுக்கல. ஸோ நானே தான் எல்லாமே பண்ணுறதுனால அப்பப்போ விளக்கிட்டோன்னா நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேங்க. வாஷ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அந்த டீ வேறு ஆறிடுமோன்ற பையன் வேறு. சரி, அது ஆறுறதுக்குள்ளே அவனையும் அப்படியே கையில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு டீயை முடிச்சுட்டு அடுத்து பிளான் பண்ணேன். ஓகே, பிரியாணியை பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக சிக்கன் வாங்க போயிட்டேங்க. முன்னாடியே தாளித்து விட்டுட்டு வந்துட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு எங்கள் அம்மாவோட மசாலா போட்டு தாளித்து விட்டுட்டு வந்தேன். வாங்கிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்தால் கீழே எல்லாம் பசங்க விளாடிட்டு இருந்தாங்க. சரி, பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமேனு அவங்களே அப்படியே விளாட விட்டாங்க. விளாடி முடித்தோடனே நேராக மேலே வந்து சிக்கனை போட்டாச்சு. ஏன்னா ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணதுனால சிக்கனை போட்ட உடனே இது எலக்ட்ரிக் குக்கருங்க. ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் பார்த்துக்கோங்களேன்.
போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். விசில் வருது இதெல்லாம் கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் சிக்கன் ரெடி ஆனோடனே இது பிரியாணி 8 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரைஸ் பார்த்திங்களா ரொம்ப நீளமாக அழகாக வரும். அண்ட் தென் 6:30க்கெலாம் நிலாவும் வந்துடுச்சு. சூப்பராக பார்த்துட்டு நானும் என் பையனும் அப்படியே வெளியே உட்காந்து டின்னரை முடிச்சிட்டோங்க. தேங்க்யூ. See you next vlog.